गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे நமக. எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு மீனராசி நேயர்களே, இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சுபிட்சத்தையும் ஆனந்தத்தையும் ஆவணி மாத பலன் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமானா. லக்னாதிபதி 3இல் மறைகிறார், லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி 3இல் மறைகிறார், லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி 3இல் மறைகிறார், லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி 3இல் மறைகிறார். 2ஆம் அதிபதியும் 3இல் இருக்கிறார், 10ஆம் அதிபதியும் 3இல் இருக்கிறார், 9ஆம் அதிபதியும் 3இல் இருக்கிறார், லக்னாதிபதியும் 3இல் இருக்கிறார். அப்புறம் கேந்திர ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் எங்கே இருக்கிறார்? லக்னத்தில் இருக்கா. சந்திர ராகு சேர்க்கை நடக்குது. மனக்குழப்பம், அதீத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத பயங்கள், படபடப்பு, ஒரு விதமான ப்ரெஷர், உடம்பில் வலி வேதனை. என்னடா மீனராசிக்கு இவ்வளோ சிக்கலா, சஞ்சரவா, சண்டை, என்னடா இது அப்படின்னா என ஜென்ம, அதாவது சனி பகவானுடைய ஆட்சி காலம் ஸ்டார்ட் ஆகுது. சனி பகவான் போன ராசிக்கு நல்லவர்னு சொன்னீங்க, இந்த ராசிக்கு இவருக்கு என்னென்னா, மீன ராசிக்கு அவர் 12ஆம் அதிபதி விரையாதிபதி, விரயத்தில் சனி பகவான் ஆட்சி இருக்கிறார். அப்போ அங்கே விரயம் நடக்கும். விரயம் எப்படிலாம் நடக்கும்? பொருள் விரயம் நடக்கலாம், இல்லை சுப விரயங்கள் கொடுக்கலாம், கல்யாணம் கொடுக்கலாம். அப்போ அந்த சுப விரயத்தை இவங்க ப்ரிஃபர் பண்ணிக்கணும். அப்போ அந்த கல்யாணம் யாருக்கு கல்யாணம் கொடுக்கலாம் அப்படின்னா, மகனுக்கோ மகளுக்கோ கொடுக்கலாம் இல்லையா? வீடு கட்டலாம். என்னடா ரொம்ப சிரமம்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் தான் இந்த சனி பகவான் இந்த வீடு கட்டி கொடுப்பார். இல்லை திருமண பாக்கியத்தை, அதாவது யாருக்கு? மற்றவர்களுக்கு, மகளுக்கோ மகனுக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ இவர்களுடைய பொருளாதாரம் விரயத்தில் வரக்கூடிய காலகட்டம். அப்போது வீடு வாங்கிறதோ, கார் வாங்கிறதோ, பைக்கு வாங்கிறதோ, ஃபோன் வாங்கிறதோ, இந்த மாதிரி எந்த விஷயங்கள் புதுசாக வருதோ அந்த விஷயத்தை வாங்கி தன் மகனுக்கோ தன் மகளுக்கோ கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுத்து அதன் மூலிமா சந்தோஷப்படுறது, அதன் மூலிமா தன்னுடைய சேர்த்து வைத்திருந்த பொருளாதாரம் கரையக்கூடியது, இல்லை அதன் மூலிமா கடன் கட்டுறது. அப்போ இவர் கடனாளி ஆவார், கடன் கட்டுவார். அப்போ இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த விஷயத்தை நடக்கும். இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு 10 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா, அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் பண்ணும் பொழுது அதன் மூலியமாக கடன் வரக்கூடிய ஒரு சூழல். கடன் படும் பொழுது அந்த கடனுக்காக இவர் உழைத்து அந்த ஒரு 7.5 வருஷம் அவர் உழைத்து கடனை கட்டக்கூடிய ஒரு தன்மை. அப்போ ஃபீல் பண்ணுவார், ஏண்டா வாங்கணும் இந்த கடனை அப்படின்ற ஒரு தன்மையை உருவாக்கும். சனி பகவான் எப்படி கொடுப்பார்னா, இப்போ விரயத்தை கொடுப்பார், அது சுப விரயமாக கொடுப்பார். அந்த சுப விரயத்தை கொடுத்து அந்த கடனை வாங்க வச்சு அந்த விரயத்தையும் பண்ணிவிட்டு, இது ஏன் வாங்கணும்னு தெரியலையே, அந்த ஒரு மன நிம்மதியற்ற ஒரு தன்மையை கொடுப்பார். அதான் கர்மா. இப்போ நம்ம கடனே வேணாம்ப்பா, நான் நிம்மதியாக இருக்கணும், என்ன பண்ணலாம்? இந்த விரயம், எனக்கு இந்த விரயமும் தேவையில்லை, அந்த விரயமும் தேவையில்லை, நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா கர்மா, உங்களுடைய கர்மா என்ன என்பதை ஆராயாமல் நம்ம பரிகாரம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த கர்மகாரகனுடைய வேலையே என்ன? அவர் வரக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது ஒன்றை உங்களுக்கு செய்ய வேண்டும். இப்போது ஒரு சுப விரயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த விரயமே வேணாம் நம்ம தடுத்துட்டா, இந்த கடனே வேண்டாம் அப்படின்னு தடுத்துட்டா, அந்த கர்மா ருணம் ரணம் சத்ரு என்று சொல்லக்கூடிய ஒரு மாறி நோயாக மாறி உட்காந்துரும். அப்போது இல்லை எதிரியாக மாறி உட்காந்துரும். அப்போது அதன் மூலியமாக கஷ்டப்படக்கூடிய ஒரு தன்மை. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இறை வழிபாட்டை மேற்கொண்டு அவர்களுக்கு எது நன்மையோ அதை இறைவனிடம் நீங்கள் கேட்காதீங்க. அப்பா இறைவா, எனக்கு எது நன்மையோ அதை செய்ப்பா, எப்பொழுதும் உன்னை மறமாமல் வேண்டும், என்னுடைய உயிரோ என்னுடைய உடலோ உன்னை எப்பொழுதும் மறவாமல் நினைக்க வேண்டும், சந்தோஷமாக ஆனந்தமாக பாக்கியமாக எப்பொழுதும் உன்னுடனே இருக்க வேண்டும். இப்படிலாம் நம்ம கேட்டோம்னா இறை வழிபாட்டை நம்ம முழுமையாக உணரலாம். நீங்கள் என்ன பண்ணால் நமக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னா, அதாவது உடல் ஊனமுற்றவர்களுக்கு நம்ம உங்களால் முடிஞ்ச தானம், அதாவது நடக்க முடியாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த சினிமா துறையில் இருக்கிற லாரன்ஸ் பண்டார் ரொம்ப விசேஷமானவர், ரொம்ப பலமானவர்.
அவருடைய வருமானத்தில் எல்லா பகுதியும் அவர் கொண்டு போய் சேர்க்கிறார். அதாவது உடல் ஊனமற்றவர்களுக்கு அது பெரிய தொண்டு. உண்மையாகவே ஆச்சரியமான விஷயம். அதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். எல்லாருக்கும் எல்லா மனப்பக்குவமும் வந்து விடாது. அவர் மிக மிக ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னா, அவருக்கு அந்த மனப்பக்குவம் வருது பார்த்தீங்களா, அது உண்மையாக எப்படி வந்தது? ஆச்சரியமான ஒரு விஷயம். இது எதுக்காக நான் அவரை சொல்கிறேன்னா, அதுவும் தேடி போய், அதுவும் ஒரு உடல் ஊனமற்றவர்களை தேடி போய் அவர் அதை வந்து வழிய போய் அவர் வந்து செய்கிறார் இல்லையா, ரொம்ப விசேஷம். இதே மாதிரி அப்துல் கலாம் ஒரு விஷயத்தில் ஒரு முறை அவருடைய சுயசரிதை படிக்கும்போது, நீங்கள் எப்போ ரொம்ப ஆனந்தமாக, நீங்கள் ராக்கெட்டை கண்டுபிடிக்கும் போது ஆனந்தமாக இருந்தீங்களா அப்படின்னும் போது, இல்லை நான் ஒரு குழந்தை, நடக்காத குழந்தைக்கு அந்த ஒரு ஸ்டீல் ராடு வச்சு அந்த குழந்தைய நடக்கிற மாதிரி பண்ணும் பொழுது, ரொம்ப அது வெயிட்டாக இருக்குது, என்னால் தூக்கி நடக்க முடியல, மற்றவங்கள மாதிரி ஓட முடியல அப்படின்னு அது அழும்போது 4 கிலோ வெயிட்டை 400 கிராமாக குறைச்சி அந்த குழந்தைக்கு ஒரு செயற்கை காலை உருவாக்கி அதை நடக்க வச்சார். அப்போ நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னாரு பாருங்க. அதுதான் உண்மையான ஆராய்ச்சி. அவரை உண்மையாக சந்தோஷப்பட்டது அந்த காலகட்டம் தான். அதனால்தான் அவருடைய மரணம் அதே குழந்தைகள் இடத்திலேயே மிகவும் ஆனந்தமான முறையில் நடந்தது. அப்போது அவருக்கு எல்லாருக்கும் மரணம் நிச்சயம். ஆனால் சனி பகவான் கர்மகாரகன், தர்மவான், நீதிமான், அவருடைய மரணத்தை அதே குழந்தைகளிடத்திலேயே அவருடைய உண்மையான தொண்டு, அந்த உண்மையான பாசம், அவர் எந்த இடத்துல நின்னாரோ அதான் அந்த விஞ்ஞானியும் தவயோகி தான். ஏன்னா ஒரே சிந்தனை, விஞ்ஞானி வேறு யாரும் இல்லை, தவயோகி தான் விஞ்ஞானி. சித்தர்கள், அவங்களும் சித்தர்கள் தான். அப்துல் கலாம் மிகப்பெரிய சித்தர். அப்போது அவருக்கு அந்த ஒரு எண்ணம், அந்த எண்ணத்திற்கு ஏற்றாற்போடைய வாழ்க்கை, இதை முழுமையாக கொடுத்து அவருடைய கர்மாவை முடித்தார் என்றால் சனி பகவானுடைய காரகம் எவ்வாறாக இருக்கும் என்பதை உணருங்கள். அப்போது நாம் யாருக்கு கொடுக்கணும்? உடல் ஊனமற்றவர்களுக்கு. அவங்களுக்கு உங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிதிவண்டி கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஸ்கூட்டர், என்ன உங்களுக்கு தோணுதோ. இந்த மீனராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு அந்த விரயத்தை நீங்கள் அந்த குழந்தைகளுக்கோ, அதாவது எப்படி இருக்கான் டெஃபண்டம் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கோ, இல்லை இந்த அனாதை ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் உங்களுடைய விரயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, சுப விரயமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அது உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்குது. நேரில் இதை முறையாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஆனந்தம், பாக்கியம். இந்த ருணம், ரணம், சத்துருஸ்தானம் இது எதுவுமே உங்கள் கிட்ட வராமல் உங்களை யோகமாகவும் பாக்கியமாகவும் பலமாகவும் சுபிட்சமாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வைத்து கொண்டிருக்கும். எப்பொழுதும் நீங்கள் ஆனந்தத்தின் உச்சியில் இருப்பீர்கள். அதனால் இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு யோகமும் பாக்கியம் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்.